தோழர்களே, அன்னைக்கு நான் நினைக்கல நான் அரசியலில் ஈடுபடுவேன், ஒரு கட்சிக்கு தலைவராவேன், நான் சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைப்பேன், நாடாளுமன்றத்தில் நான் போய் குரல் கொடுப்பேன் என்கிற அந்த எண்ணம் தான் கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாத குடும்பத்தில் நானும் அவரை போல நானும், எங்க அப்பா அரசியல் கிடையாது, அம்மா அரசியல் கிடையாது, அம்மாவுக்கு ஆனாவன்னா கூட படிக்க தெரியாது, அப்படி ஒரு குடும்பத்திலிருந்து வந்தோம். அந்த சூழல் நமக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி தான் கொடுத்துச்சு. என்னுடைய குடியிருப்பு, நான் இருக்கிற சமூகம், என்னோட இருக்கிறவங்க, நாங்கள் உடுக்கிற உடை, உண்ணுகிற உணவு, அந்த பட்டினி, அந்த ஏழைமை, அதாவது வறுமை, இதெல்லாம் எனக்குள்ள வந்து ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் தான் உருவாக்கி வச்சிருந்தது. ஆனால் இந்த கல்வி எனக்குள் மிகப்பெரிய கனல் என் அடிவயிற்றில் இருக்கிறது என்பதை உணர்த்தியது. ஒரு நெருப்பு எனக்குள் இருக்கிறது என்பதை உணர்த்தியது. ஒரு ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்த்தியது. எனக்குள் நான் ரொம்ப ரிசர்வ் டைப், ரொம்ப 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 ஹைலி ஐசோலேட்டட் பர்சனாலிட்டி. நான் யாருக்கும் சேர மாட்டேன், யாரோடையும் போய் நான் டீம்ல வந்து விளையாட மாட்டேன், அவங்களோட சேர்ந்து அரட்டடிக்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன், சினிமாவுக்கு போக மாட்டேன், கச்சேரிக்கு போக மாட்டேன், ரொம்ப தனியா ஒதுங்கி ஒதுங்கி இருப்பேன் நான். அப்படி இருந்த நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக ஒரு இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நாடு முழுவதும் லட்சக்கணக்கானவரை திரட்டி அவர்களை மணிக்கணக்கிலே கட்டி போட்டு பேசக்கூடிய ஒரு வலிமை பெற்றவனாக மாறியிருக்கிறேன் என்றால் அது எனக்கு வெளியிலிருந்து வந்ததல்ல, எனக்குள் இருந்த ஆற்றலை நான் பெருக்கிக் கொண்டேன். ஒவ்வொருக்குள்ளும் அந்த ஆற்றல் இருக்கிறது, ஒவ்வொருக்குள்ளும் அந்த ஆற்றல் இருக்கிறது.